ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 7ஆம் வகுப்பு பருவம் 3 பயிற்சி 2.2ல முதல் கணக்கு பார்க்கலாம். பின்வரும் ஒவ்வொரு சதவீதத்தையும் தசம எண்களாக மாற்றுக. நம்மளுக்கு கொஸ்டின்ல சதவீதத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ இதை தசம எண்ணா மாற்றணும். தசம எண்ணுனா புள்ளி வச்சு எழுதணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். 21%. இப்போ இதை எப்படி எழுதலாம்னா, முதல்ல இந்த 21 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இனி சதவீதத்துக்கு பதில் டிவைடட் பை 100 அப்படின்னு எழுதிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சதவீதத்துக்கு பதில் டிவைடட் பை 100. இப்போ நம்ம வகுக்கிறோம். சரிங்களா? வகுக்கும் போது புள்ளியை இடது பக்கமா நகர்த்தணும். இங்க 2 0 இருக்கனால புள்ளியை இடது பக்கமா 2 நம்பர் தள்ளி வைக்கணும். அப்ப புள்ளி எங்க வரும்? இங்க வரும். சரிங்களா? அப்ப இதை எப்படி எழுதலாம்? புள்ளி 2 1. புள்ளி இங்க வரும், அதனாலதான் புள்ளி எங்க வச்சிருக்கேன். இனி புள்ளிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 0ன்னு எழுதிருங்க. இதுதான் இதோட தசம வடிவம். இனி செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 93.1%. ஓகே, இதை எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் 93.1 அப்படி எடுத்து எழுதிருங்க. இனி சதவீதத்துக்கு பதில் டிவைடட் பை 100 அப்படின்னு எழுதிக்கணும். ஓகே, இப்போ பாருங்க, புள்ளியை இடது பக்கமா நகர்த்தலாமா? 2 நம்பர் தள்ளி வைக்கணும். அப்போ புள்ளி இங்க வரும். புள்ளி 931. புள்ளிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 0ன்னு எழுதிருங்க. இதுதான் இதோட ஆன்சர். இனி தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 151%. ஓகே, இதை எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் 151 எழுதிருங்க. அப்புறம் என்ன பண்ணணும்? சதவீதத்துக்கு பதில் டிவைடட் பை 100 அப்படின்னு எழுதிக்கணும். ஓகே, இப்போ 2 நம்பர் தள்ளி வைக்கலாமா? அப்போ புள்ளி எங்க வரும்? இங்க வரும். 1.51 அப்படின்னு எழுதிக்கணும். இதுதான் இதோட ஆன்சர். இனி ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்துடலாம். 65%. இதை எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் 65 எழுதிருங்க. சதவீதத்துக்கு பதில் டிவைடட் பை 100. இப்போ 2 நம்பர் தள்ளி வைக்கலாமா? அப்போ இங்க வரும். புள்ளி 65. புள்ளிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 0ன்னு எழுதிருங்க. இதுதான் இதோட ஆன்சர். இனி ஃபிஃப்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். 0.64%. இதை எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் 0.64 எழுதிருங்க. சதவீதத்துக்கு பதில் டிவைடட் பை 100. இப்போ இந்த புள்ளியை 2 நம்பர் தள்ளி வைக்கணும். அப்போ பாருங்க, இங்க ஒரு நம்பர் தான் இருக்கு, இன்னொரு நம்பர் இல்ல. அப்படி இல்லாட்டா நீங்க என்ன பண்ணணும்னா 0ன்னு எழுதணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க 0 தான் எழுதணும், வேற எந்த நம்பருமே எழுதக்கூடாது. அப்ப அந்த புள்ளி எங்க வரும்? இங்க வந்துடும். அப்போ புள்ளி 0064. புள்ளியை நம்ம இங்க வச்சுட்டோம். இனி புள்ளிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 0ன்னு எழுதிருங்க. இதுதான் இதோட ஆன்சர். இனிமே செகண்ட் சம் பார்த்துடலாமா? கொஸ்டினை பாருங்க. பின்வரும் ஒவ்வொரு தசம எண்ணையும் சதவீதமாக மாற்றுக. போன சம்மில் சதவீதத்தை தசம எண்ணா மாற்றணும். இங்க தசம எண்ணை சதவீதமா மாற்ற போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 0.282. ஓகே, 0.282. இப்போ தசம எண்ணை சதவீதமா மாற்ற போறோம். அப்ப என்ன பண்ணணும்னா 100ஆல பெருக்கணும். இது சதவீதத்தை தசம எண்ணா மாற்ற போறீங்க அப்படின்னா 100ஆல வகுக்கணும். அதை மறக்க கூடாது. வகுக்கும் போது என்ன ஆகும்னா புள்ளியை இடது பக்கமா நகர்த்தணும். இது பெருக்கும் போது புள்ளியை வலது பக்கமா நகர்த்தணும். சரிங்களா? அப்ப இங்க இருந்து இங்க வந்துடும். வலது பக்கம்னா இங்க இருந்து இங்க. சரிங்களா? 2 0. அப்ப அந்த புள்ளியை 2 நம்பர் தள்ளி வைக்கணும். அப்ப இங்க வரும். அப்ப இதை எப்படி எழுதலாம்? 28.2. புள்ளியை இங்க வச்சிருக்கோம். அடுத்த முன்னாடி இருக்கக்கூடிய 0 எழுதணும்னு அவசியம் கிடையாது. இனிமே நம்ம சதவீதத்துல தானே மாத்திருக்கோம். அப்ப மறக்காம சதவீதத்தோட குறியீடையும் எழுதிடணும். ஓகே, இனிமே செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். 1.51. அப்போ 1.51 இன்டு 100. புள்ளியை 2 நம்பர் தள்ளி வைக்கலாமா? அப்போ புள்ளி எங்க வரும்? இங்க வரும். அப்போ 151 புள்ளி. புள்ளிக்கு அடுத்த எதுவும் இல்லாட்டா 0ன்னு எழுதிருங்க. இப்போ பாருங்க, புள்ளிக்கு அடுத்த 0னா அந்த 0 எழுதணும்னு அவசியம் கிடையாது. அப்ப எப்படி எழுதலாம்? 151%. ஓகே, இனிமே தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாமா? என்னன்னா 1.09. இதை எப்படி எழுதலாம்? 1.09 இன்டு 100. இப்போ இதை 2 நம்பர் தள்ளி வைக்க போறோம். அப்போ 109. புள்ளி எங்க வரும்? இங்க வரும். 2 நம்பர் தள்ளினா இங்க வரும். அடுத்த 0. புள்ளிக்கு அடுத்த 0னா அது எழுதாண்டா. அப்ப என்ன எழுதணும்? 109%. இதுதான் இதோட ஆன்சர். இனி ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். 0.71 இஸ் ஈக்குவல் டு 0.71 இன்டு 100. புள்ளி எங்க வரும்? வெளியே வந்துடும். அப்போ எப்படி எழுதலாம்? 71.0. புள்ளிக்கு அடுத்த 0னால அந்த 0 வேண்டாம். அப்போ 71%. இனி ஃபிஃப்த் சப்டிவிஷன் 0.858. ஓகே, அப்போ 0.858 இன்டு 100. புள்ளியை 2 நம்பர் தள்ளி வைக்கணும். அப்போ புள்ளி எங்க வரும்? இங்க வரும். எப்படி எழுதிடலாம்? 85.8. அப்புறம் சதவீதத்துல கேட்டிருக்கனால சதவீதத்தோட குறியீடை எழுதிடணும். சரிங்களா? இவ்வளவுதான் ரெண்டாவது கணக்கு.
இனி மூணாவது கணக்கு பார்க்கலாம். ஒரு தேர்வில் ஒரு மாணவர் 75% மதிப்பெண்களை பெற்றார் எனில் அதை தசமமாக மாற்றியமைக்க. அதாவது தேர்வில் ஒரு மாணவர் 75% மதிப்பெண்களை பெற்றிருக்காரு. இப்போ அதை நம்ம தசம எண்ணா மாற்றணும். வேற எதுவுமே இல்லை, சதவீதத்தில் கொடுத்துருக்கத தசம எண்ணா மாற்ற போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஓகே, முதல்ல தந்திருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். மாணவர் பெற்ற மதிப்பெண்களின் சதவீதம் இஸ் ஈக்குவல் டு 75%. இப்போ இதை எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் 75 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இனி சதவீதத்துக்கு பதில் டிவைடட் பை 100 அப்படின்னு எழுதிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சதவீதத்துக்கு பதில் டிவைடட் பை 100. இப்போ நம்ம வகுக்கிறோம், அப்போ புள்ளியை இடது பக்கமா நகர்த்தணும். இங்க 2 0 இருக்கனால 2 நம்பர் தள்ளி வைக்கணும். சரிங்களா? அப்போ புள்ளி இங்க வரும். அப்போ எப்படி எழுதலாம்? 0.75 புள்ளியை இங்கே வச்சிருக்கேன். இனி புள்ளிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 0 அப்படின்னு எழுதிருங்க. இதுதான் என்னது? தேவையான தசம எண் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ஆன்சர். இனி நம்ம 4th சம் பார்த்துடலாம். பாருங்க, ஒரு கிராமத்தில் 70.5% மக்கள் கல்வி அறிவை பெற்றிருந்தனர் எனில் அதை தசம எண்ணாக மாற்றுக. இதுவும் அதே சம் மாதிரி தான். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் தந்திருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். கல்வி அறிவை பெற்ற மக்களின் சதவீதம் இஸ் ஈக்குவல் டு 70.5%. இப்போ இதை எப்படி எழுதலாம்? 70.5 அப்படியே எடுத்து எழுதிருங்க. சதவீதத்துக்கு பதில் டிவைடட் பை 100. இப்போ இடது பக்கமா இந்த புள்ளியை நகர்த்தணும் 2 நம்பர் தள்ளி. அப்போ புள்ளி எங்க வரும்? இங்க வரும். அப்போ புள்ளி வச்சிடலாம். 0.70 5 புள்ளியை 2 நம்பர் தள்ளி இங்க வச்சிருக்கோம். ஓகே, புள்ளிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 0 அப்படின்னு எடுத்து எழுதிருங்க. இதுதான் நம்மளுக்கு தேவையான தசம எண். சரிங்களா? இவ்வளவுதான் 4வது கணக்கு. 5வது கணக்கு பார்க்கலாம். ஒரு மட்டைப்பந்து ஆட்டக்காரர் 86% ஓட்டங்களை சேகரித்தால் அதை தசமமாக எழுதுக. வேற எதுவுமே இல்லை, சதவீதத்தில் கொடுத்துருக்கத தசமமா எழுதணும். ஓகேங்களா? போன சம் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி தான். ஓகே, ஃபர்ஸ்ட் தந்திருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். மட்டைப்பந்து ஆட்டக்காரர் சேகரித்த ஓட்டங்களின் சதவீதம் இஸ் ஈக்குவல் டு 86%. இப்போ இதை எப்படி எழுதலாம்? முதல்ல 86 அப்படியே எடுத்து எழுதிருங்க. சதவீதத்துக்கு பதில் டிவைடட் பை 100. இப்போ நம்ம வகுக்கிறோம், அப்போ புள்ளி இடது பக்கமா நகரும். சரிங்களா? 2 0 இருக்கிறதுனால 2 நம்பர் தள்ளி வைக்கணும். அப்போ புள்ளி எங்க வரும்? இங்க வரும். ஓகே, அப்போ 0.86 புள்ளிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 0 அப்படின்னு எழுதிடலாம். இதுதான் என்னது? இதோட தசம வடிவம். அப்போ தசம எண் இஸ் ஈக்குவல் டு 0.86. இவ்வளவு தான் 5வது கணக்கு. இனிமே நம்ம 6வது கணக்கு பார்க்கலாம். பாருங்க, ஒரு பள்ளியின் கொடி கம்பத்தின் உயரம் 6.75 மீட்டர் எனில் அதை சதவீதமாக மாற்றுக. இங்க தசமத்துல கொடுத்துக்கிட்டு சதவீதமா மாத்த கேட்குறாங்க. நம்ம 2வது சம் சால்வ் பண்ணோம் பாத்தீங்களா, அதே மாதிரி தான். ஓகே, ஃபர்ஸ்ட் தந்திருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, எழுதிட்டேன். கொடி கம்பத்தின் உயரம் இஸ் ஈக்குவல் டு 6.75 மீட்டர். இப்போ நம்ம இதை சதவீதமா மாத்தலாம். அப்ப சதவீதம் இஸ் ஈக்குவல் டு சதவீதமா மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 6.75 100ஆல பெருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சதவீதமா மாற்றணும்னா 100ஆல பெருக்கணும். ஓகே, பெருக்கும் போது இந்த புள்ளி வலது பக்கமா நகரும். சரிங்களா? 2 0. அப்போ அந்த புள்ளி 2 நம்பர் தள்ளி இங்க வந்துடும், லாஸ்ட் வந்துடும். அப்போ 6 7 5 புள்ளி இந்த மாதிரி லாஸ்ட்ல வந்துன்னா அந்த புள்ளியை வைக்கணும்னு அவசியமே கிடையாது. சரிங்களா? அப்போ 675 சதவீதம். சதவீதத்துல கேட்கறதுனால சதவீதத்தோட குறியீடை எழுதிடணும். இப்ப நம்ம தசம எண்ணை சதவீதமா மாத்திட்டோம். சரிங்களா? இவ்வளவு தான் 6வது கணக்கு. ஓகே, இனிமே 7வது கணக்கு பார்க்கலாம். 2 ரசாயன பொருட்களின் எடைகள் 20.34 கிராம் மற்றும் 18.78 கிராம் எனில் அவைகளின் எடையின் வித்தியாசத்தை சதவீதத்தில் கூறுக. அதாவது நம்மளுக்கு இங்க 2 ரசாயன பொருட்களோட எடை கொடுத்துருக்காங்க. கொடுத்துக்கிட்டு அந்த எடையோட வித்தியாசத்தை சதவீதத்துல கேட்குறாங்க. இப்போ நம்ம வித்தியாசத்தை சதவீதத்துல கண்டுபிடிக்கணும்னா நான் ஃபர்ஸ்ட் வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். வித்தியாசம்னா கழிக்கணும். இதுல இருந்து இதை கழிக்கணும். கழிச்சுக்கிட்டு என்ன மதிப்பு வருதோ அதை சதவீதமா மாற்றணும். ஓகே, ஃபர்ஸ்ட் தந்திருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ வித்தியாசம் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ எழுதிக்கலாம் வித்தியாசம். நம்மளுக்கு இங்கே ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு? 20.34. அடுத்து என்னது இருக்கு? 18.78. இப்போ இதை கழிக்கலாம், கடன் வாங்கணும். இது 14 மாறிடும், இது 2 ஆயிடும். 14ல இருந்து 8 கழிச்சா 6. இனி 2ல இருந்து 7 கழிக்க முடியாது, அப்போ கடன் வாங்கலாம். இங்கே 0, அப்போ இங்கே இருந்து இது 1 ஆயிடும், இது 10 ஆயிடும். திரும்ப இது 9 ஆயிடும், இது 12 ஆயிடும். 12ல இருந்து 7 கழிச்சா 5. இனி புள்ளிக்கு நேரா புள்ளி வச்சிருங்க. 9ல இருந்து 8 கழிச்சா 1. 1ல இருந்து 1 கழிச்சா 0. 0னா எழுதணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு இங்க 2 மதிப்புமே கிராம்ல கொடுத்துருக்கனால நம்மளும் கிராம்ல எழுதிக்கலாம். சரிங்களா? இதுதான் வித்தியாசம், அதையும் எழுதிக்கலாம். இப்போ நம்ம வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டோம். இது தசம எண்ணா இருக்கு. இப்போ இதை சதவீதத்துல மாத்தலாம். அப்போ சதவீதத்தில் மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 100ஆல பெருக்கணும். ஃபர்ஸ்ட் இதை எழுதிருங்க. 1.56 × 100.
பெருக்கும்போது இந்த புள்ளி வலது பக்கமாக நகரும். சரிங்களா? 2 0 இருக்கனால 2 நம்பர் தள்ளி வெளியே வந்துடும். அப்போ இந்த புள்ளி வெளியே போயிடுச்சுன்னா அந்த புள்ளி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 156. புள்ளி வெளியே வந்துடுச்சுன்னா அந்த புள்ளி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, சதவீதம் அப்படின்னா சதவீதத்தோட குறியீடை எழுதிருங்க. ஓகே, ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிருங்க. வித்தியாசத்தின் சதவீதம் இஸ் ஈக்குவல் டு 156%. இந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகே, இவ்வளவுதான் 7வது கணக்கு. இனி 8வது கணக்கு பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் நிழலிடப்பட்ட பகுதியின் சதவீதத்தை காண்க. இப்போ இந்த படத்துல நிழலிடப்பட்டிருக்க பகுதியோட சதவீதம் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு தான் எழுதியிருக்கேன் நிழலிடப்பட்ட பகுதியின் சதவீதம். எப்பவுமே டிவைடருக்கு கீழே மொத்தமா எத்தனை பகுதி இருக்கோ அதை தான் கீழே எழுதணும். பாருங்க, 1 2 3 4 4மே முக்கோண வடிவம். அப்ப 4 பகுதி இருக்கு, அதை கீழே எழுதிருங்க. இப்ப நம்ம நிழலிடப்பட்ட பகுதியோட சதவீதம் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ எத்தனை பகுதியில நிழலிடப்பட்டிருக்கோ அதை மேலே எழுதணும். பாருங்க, ஒரே ஒரு பகுதியில தான் நிழலிடப்பட்டிருக்கு. அப்போ 1. சரிங்களா? இப்ப சதவீதம் கண்டுபிடிக்கணும். அப்ப 100ஆல பெருக்கணும். ஓகே, இப்ப 4 வாய்ப்படி கேன்சல் பண்ணலாம். 1 4 4, ஈர் 4 8, பாக்கி 2. இப்ப இது 20 மாறிடும். இனி I 4 20, பாக்கி என்னது இருக்கு? 1 25. 1ஐயும் 25ஐயும் பெருக்குனா 25 தான் கிடைக்கும். சதவீதத்துல கேட்கறதுனால மறக்காம சதவீதத்தோட குறியீடையும் எழுதிடணும். அப்புறம் ஃபைனலா ஆன்சரை தனியாக எடுத்து எழுதிருங்க. தேர்ஃபோர் நிழலிடப்பட்ட பகுதியின் சதவீதம் = 25%. இவ்வளவுதான் 8வது கணக்கு. இனி 1 மார்க் பார்க்கலாம். 9வது கணக்கு. 142.5% தசமமாக மாற்றினால், அதாவது சதவீதத்துல கொடுத்துருக்கத நம்ம தசமமாக மாத்தணும். சரிங்களா? ஓகே, 142.5%. இப்ப இதை எப்படி எழுதலாம்? முதல்ல 142.5 அப்படியே எடுத்து எழுதிருங்க. சதவீதத்துக்கு பதில் டிவைடட் பை 100. இப்ப நம்ம வகுக்கும் போது இந்த புள்ளியை இடது பக்கம் தள்ளி வைக்கணும். இங்க 2 0, அப்ப 2 நம்பர் தள்ளி இங்க வந்துடும். 1க்கு அடுத்து அந்த புள்ளி வரும். அப்ப எப்படி எழுதலாம்? 1.425. இதுதான் நம்மளோட ஆன்சர். பாருங்க, 1.425 ஃபர்ஸ்ட் ஒன் தான் நம்மளோட ஆன்சர். இனி 10வது கணக்கு பார்க்கலாம். 0.005 சதவீதமாக மாற்றினால், இங்க தசமத்துல கொடுத்துருக்கு, இதை சதவீதமா மாத்தணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். நம்ம சதவீதமா மாத்தணும்னா 100ஆல பெருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சதவீதமா மாத்தணும்னா 100ஆல பெருக்கணும். பெருக்கும் போது இந்த புள்ளி வலது பக்கமா நகரும். இங்க 2 0, அப்போ 2 நம்பர் தள்ளி இங்க வரும். சரிங்களா? புள்ளியை இங்க வைக்கணும். அப்போ 0.005. ஓகேங்களா? இனி இந்த ஒரு 0 எழுதினாலே போதும். லாஸ்ட்ல இருக்கக்கூடிய 0 எழுதணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? அப்ப 0.5 சதவீதமா மாத்துறதுனால சதவீதத்தோட குறியீடை எழுதிடணும். அப்ப ஆன்சர் எங்க இருக்கு? இருக்கு. தேர்ட் ஒன். இதுதான் நம்மளோட ஆன்சர். இனி 11வது கணக்கு பார்க்கலாம். 4.7 சதவீத வடிவம். ஓகே, இங்கே தசமத்துல கொடுத்துருக்காங்க, அதை நம்ம சதவீதமா மாத்தணும். 4.7 நம்ம 100ஆல பெருக்கிட்டாலே போதும். பெருக்கும் போது இந்த புள்ளி 2 நம்பர் தள்ளி இங்க வரும். சரிங்களா? ஆனா இங்க ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு, இன்னொரு நம்பர் இல்ல. அப்ப 0ன்னு எழுதுங்க. 470. இங்க இருந்த புள்ளி இங்க வந்துரும். லாஸ்ட்ல புள்ளி வந்துன்னா அந்த புள்ளி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்படியே எழுதிருங்க. சதவீதனால சதவீதத்தோட குறியீடை எழுதிருங்க. அப்போ 470%. அது எங்க இருக்குன்னு பாருங்க, இருக்கு. இதுதான் நம்மளோட ஆன்சர். இதோட இந்த பயிற்சி முடியுது. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும்.